காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக தீக்குளித்து உயிர் நீத்த விக்னேஷின் உடலுக்கு சொந்த ஊரில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், தற்போதைய கால நிலவரம் என்ன? கார்த்திகேயன், நேற்றைய முன்தினம் நாம் தமிழர் பேரணியில் உயிரிழந்த விக்னேஷ் உடல் நேற்று இரவு மன்னார்குடி அவர் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டது. அங்கு பொதுமக்களும் கட்சி தலைவர்களும் அவருக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக அவர் வீட்டில் இருந்து காந்தி நகரில் உள்ள இடுகாட்டிற்கு முக்கிய வீதிகள் வழியாக அவர் பேரணியாக உடல் கொண்டு வரப்பட்டு தற்போது தகனம் செய்யும் நிலை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் அந்த காட்சிகளை நீங்கள் நேரடியாகவே பார்க்கலாம். தற்போது அந்த பகுதியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான், விவசாய சங்க பிரதிநிதிகள் PR பாண்டியன் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்களும் உறவினர்களும் தகனம் செய்யும் இடத்துல இந்த இடத்துல கூடியிருக்காங்க. அவர் உடலை தகனம் செய்யும் வேலையில அவர் உறவினர்கள் ஈடுபட்டு இருக்காங்க. கார்த்திகேயன், அவருடைய அரசியல் ரீதியான செயல்பாடுகள் குறித்து அவருடைய நண்பர்கள், குடும்பத்தார், உறவினர்கள் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிச்சாங்களா? கண்டிப்பாக கார்த்திகேயன், சிறிய வயதிலேயே அவருக்கு சமூக ஆர்வம் அதிக அளவில் இருந்ததாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி நாம் தமிழர் கட்சியில இளைஞர் பாசறையில ஈடுபட்டிருக்கிறாரு. பொதுவாக அவர் கல்லூரி படிப்பை முடித்த பிறகு சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில பணிபுரிந்த அவர் சமூக அக்கறை உள்ள செயல்களிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வந்திருக்கிறார். நேற்றைய முன்தினம் நடந்த அந்த காவிரி பிரச்சனை, தமிழர்கள் தாக்கப்பட்டது, கர்நாடகத்தினால் தாக்கப்பட்டது சம்பந்தமான பேரணியில் கலந்து கொண்ட போதுதான் அவர் இது போன்ற ஒரு வருத்தமான முடிவை எடுத்துள்ளார். இதனால் இந்த அவரோட உறவினர்களும் அவரது தந்தை பெற்றோர்களும் மிகுந்த வருத்தம் அடைந்துள்ள சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. கார்த்திகேயன், தீக்குளிப்புக்கு முன்பாக தற்கொலை தொடர்பான போராட்டங்கள் நடைபெறும் அந்த போராட்டத்தில் அப்படின்னு அவர் ஃபேஸ்புக்கில் குறிப்பிட்டிருந்ததா செய்திகள் வந்திருக்கு. இது தொடர்பாக அவர் நண்பர்கள்ட்ட ஏதேனும் தகவல்களை பெற முடிஞ்சதா? அந்த நண்பர்கள் அவர்கிட்ட ஏதாவது விளக்கங்களை கேட்டிருக்கிறாங்களா? யார்கிட்டயாவது அந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்களா? கண்டிப்பாக கார்த்திகேயன், அவரது நண்பர்களிடம் குறிப்பாக காவல்துறையினர் ஏற்கனவே இந்த பகுதியில் தொடர்ந்து அவங்க காவல்துறை உறவினர்களிடையும் பெற்றோர்களிடம் விசாரணை நடத்திருக்காங்க. அது மட்டுமின்றி மற்றொரு விஷயம் இதில் குறிப்பிட வேண்டும் என்றால், அவர் சமூக அக்கறை உள்ள குறிப்பாக இந்த காவிரி பிரச்சனை மட்டுமில்லாமல் மன்னார்குடி பகுதியில் இந்த மீத்தேன் திட்டம் கொண்டு வருவதற்கு பல்வேறு போராட்டங்களில் அவர் கலந்திருக்காரு. ஏற்கனவே இந்த மீத்தேன் திட்டம் கொண்டு வரக்கூடாது, இந்த பகுதியில் செயல்படுத்தக்கூடாது என்றதெல்லாம் போராட்டத்திலையும் கலந்திருக்கிறாரு. அது மட்டுமின்றி இந்த சமூக வலைத்தளங்களில் அவர் தன்னுடைய இந்த காவிரி பிரச்சனைக்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறார் என்று கூறுவது அவர்கள் பெற்றோர்களுக்கு இதுவரை எங்களுக்கு அதே போல எழுதி வைத்தாரா என்று தெரியவில்லை என்று தான் கூறுகிறார்கள். கார்த்திகேயன், கூடுதல்